ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். டிசம்பர் 24, 1999 நேபாள். டைம் அப்ப கரெக்டா ஒரு 4:30 மணி இருக்கும். நேபாளுடைய கேபிட்டல் காத்மண்டுல இருந்து டெல்லி வர்றதுக்காக இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் தயாரா இருக்கு. கேப்டன் டி சரண், கேப்டன் ராஜிந்தர், டெக்னீசியன் ஜாக்கியா அப்படின்னு அந்த விமானம் 150க்கும் மேற்பட்ட இந்தியர்கள், 4 சுவிட்சர்லாந்து, ஒரு ஸ்பானிஷ், ஒரு பெல்ஜியன், ஒரு கனேடியன், 8 நேபாளத்தை சேர்ந்தவர்கள், 8 விமான பணிப்பெண்கள், 4 குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் 186 பேரோட கரெக்டா 4:45 மணிக்கு இந்தியாவை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அப்படி விமானம் கிளம்பி ஒரு 40 நிமிடம் இருக்கும். கரெக்டா லக்னோக்கு மேல பறந்துட்டு இருக்கும் பொழுது முகமூடி அணிஞ்ச ஒரு நபர் விமானி அறைக்குள்ள நுழையிறான். அப்ப இந்த விமானத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த பைலட்ஸ் கிட்ட நாங்க இந்த விமானத்தை கடத்த போறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அடுத்த நாள் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படிங்கறதால யாரோ ஒருத்தங்க பிராங்க் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சரண் நினைச்சிருக்காரு. ஆனா உண்மையாவே இது ஒரு ஹைஜாக் அப்படின்னு அவருக்கு புரியறதுக்கு சில வினாடிகள் தேவைப்பட்டுச்சு. அப்பதான் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்ப கையில கன்னோட ஒரு நபர் நின்னுட்டு இருந்ததும் அங்க பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல 4 பேர் கன்னோட நின்னுட்டு இருக்கிறத பார்த்துதான் உண்மையாவே பிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. உடனடியா பிளைட்டை பாகிஸ்தான்ல இருக்க லாகூர்ல போய் லேண்ட் பண்ண சொல்றாங்க அந்த தீவிரவாதிகள். இந்தியா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையே இது அதிர்ச்சி அடைய வச்சது. இதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் இதை விட ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கும் இப்ப ரீசெண்டா 2019 நடந்த புல்வாமா தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்ததுக்கு கூட சம்பந்தம் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணுதான் இந்த கந்தகார் விமான கடத்தல். சோ அப்போ அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட பிளைட்ல இருந்த பயணிகளை அப்ப காப்பாத்தினாங்களா? இந்தியன் கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதில் கெட்ஸியா அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெல் டன். போன வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்ட்டை ஸ்வேதா சங்கரி பண்ணியிருக்காங்க. விமானம் எதற்காக கடத்தப்பட்டுச்சு, தீவிரவாதிகளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. உடனடியா இது இந்திய விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்படுது. இப்ப அந்த தீவிரவாதிகள் உடனடியா பாகிஸ்தான்ல இருக்க லாகூர் ஏர்போர்ட்ல போய் லேண்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா பைலட்டோ இல்ல அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, பிளைட்ல அந்த அளவுக்கு பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த பிளைட் டெல்லி போய் ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்ச தீவிரவாதிகள் ஓகே அப்படின்னா டெல்லியை தவிர வேற எங்க போய் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பைலட்டோ அகமதாபாத் இல்ல அப்படின்னா மும்பை போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீவிரவாதிகளுடைய தலைவனோ மும்பை வரைக்கும் போகும் அப்படின்னா ஏன் லாகூர் போகாது, ஒழுங்கா லாகூருக்கு பிளைட்டை விடு அப்படின்னு சொல்லியிருக்கான். கேப்டன் சரணோ எக்காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான்குள்ள மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அங்க போனோம் அப்படின்னா ரொம்பவே சிரமமாயிரும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. பிளைட் கடத்தப்பட்டு இவ்வளவு நேரம் ஆகியுமே அப்போதைய பிரதமர் வாஜ்பாய்க்கு அது தெரிவிக்கப்படல. கவர்மெண்ட் அபிஷியல் விஷயமா வெளிநாடு போயிட்டு அப்பதான் டெல்லி வந்துட்டு இருந்தாரு வாஜ்பாய். அதே நேரத்துல காத்மண்டுல இருந்து கிளம்பிய விமானம் இந்நேரம் டெல்லி வந்திருக்கணுமே அப்படின்னு பிளைட்ல இருந்தவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஏர்போர்ட்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் சமாளிச்சிட்டு இருந்த அதிகாரிகள் இதுக்கு மேல சமாளிக்க முடியாம பிளைட் கடத்தப்பட்டதை அவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. உலகம் முழுவதுமே இந்த விஷயம் தெரிய வருது.
ஃப்ளைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபா இருக்கிறாங்க அப்படிங்கறத தவிர வேற எந்த ஒரு விஷயமே அப்ப ஷேர் பண்ணப்படல. டைம் இப்ப கரெக்டா 7 மணி இருக்கும். ஃப்ளைட் கடத்தப்பட்டு 1 மணி நேரம் ஆகி இருந்துச்சு. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வராரு வாஜ்பாய். ஆனா அவர் ஃப்ளைட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட் கடத்தப்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக்கான வாஜ்பாய் உடனடியா எல்லா ஹையர் அபிஷியல்ஸும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. அதே போல அடுத்த நாள் டிசம்பர் 25 வாஜ்பாயுடைய பிறந்த நாள். இதை பயங்கரமா கொண்டாடுறதுக்காக பிஜேபி அப்ப பிளான் பண்ணி இருந்துச்சு. ஆனா தன்னுடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாரு வாஜ்பாய். அதே நேரத்துல லாகூர் நோக்கி போயிட்டு இருந்த அந்த விமானத்தை எங்களுடைய நாட்டுக்குள்ள நாங்க அனுமதிக்க மாட்டோம், இங்க தரை இறங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுத்துறாங்க பாகிஸ்தான். இது ஃப்ளைட்டுடைய கேப்டன் சரண் கிட்ட சொல்லப்படுது. சரண் தீவிரவாதிகள் கிட்ட சொல்றாரு. ஆனா தீவிரவாதிகளோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஃப்ளைட் கண்டிப்பா அங்கதான் தரை இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரணோ இங்க பாருங்க, ஆல்ரெடி ஃப்ளைட்ல பெட்ரோல் இல்ல, சப்போஸ் நம்மளால அங்க தரை இறங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா ஃப்ளைட் எங்கேயாவது கிராஷ் தான் ஆகும். சோ ஃப்ளைட்டை இந்தியாவுடைய அமிர்தசரஸ்ல இறக்கி பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாகூர் போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட தீவிரவாதிகளும் அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு ஓகே அங்க லேண்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு கேப்டன் சரண் கிட்ட உறுதி வாங்கிட்டு அனுமதிக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் அமிர்தசரஸை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது ஃப்ளைட்டை இந்தியாவுடைய எல்லைக்குள்ள மட்டும் நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மற்றது எல்லாத்தையுமே இந்திய ராணுவமும் இந்திய அரசாங்கமும் பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கேப்டன் சரணுக்கு இருந்துச்சு. ஆனா தீவிரவாதிகளோ அங்க தரையிறங்கிறதுக்கு ஓகே சொன்னதுக்கான ரீசன் லாகூர் அமிர்தசரஸ்ல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தான். சோ இங்க அமிர்தசரஸ்ல இறங்கி பெட்ரோல் அடிச்சுட்டு 5 நிமிடத்துல அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கேப்டன் சரண் வாக்குறுதி கொடுத்ததால நம்ம லாகூர் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் நினைச்சிருந்தாங்க. ஆனா ஃப்ளைட்டோ எப்பவுமே போற வேகத்திலிருந்து 40% ரொம்பவே கம்மியான வேகத்துல பறந்துட்டு இருந்துச்சு. லேண்ட் ஆக எவ்வளவு லேட் பண்றோமோ அந்த நேரத்துல கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்த நிறைய பிளான்ஸ் பண்ணவும் அதற்கான ஏற்பாடு பண்ணவும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு கேப்டன் சரண். அப்ப அமிர்தசரஸ் ஏர்போர்ட்டுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த ஃபிளைட் லேண்ட் ஆனதும் எக்காரணத்தை கொண்டும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு மட்டும் சிக்னல் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற ஆர்டர் பாஸ் பண்ணப்படுது. இந்த ஃபிளைட் ஹைஜாக்க ரெஸ்கியூ பண்ண ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயிற்சி பெற்ற இந்திய தேசிய பாதுகாப்பு படை டெல்லியில இருந்து அமிர்தசரஸ் வந்தாகணும். ஆனா ஃபிளைட் அங்க வந்து ரீச் ஆகுற வரைக்குமே அவங்க அங்க வந்து சேரல. இருந்தாலுமே தீவிரவாத தாக்குதலை முறியடிக்க ஆல்ரெடி பயிற்சி பெற்றிருந்த பஞ்சாப் போலீஸ் டீம் அங்க ரெடியா இருந்தாங்க. டைம் இப்போ கரெக்டாக இரவு 7:30 மணி இருக்கும். ஃப்ளைட் அமிர்தசரஸில் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகி 30 நிமிடங்களுக்கு மேலாகியுமே பெட்ரோல் அடிப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாததால தீவிரவாதிகள் கோபமடைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பெட்ரோல் அடிக்கல அப்படின்னா உள்ள இருக்கிற பயணிகள்ல ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ரூபின் கத்தியால் அப்படிங்கிற ஒரு பயணியுடைய நெஞ்சிலேயே சரமாரியா கத்தியால குத்துறான் தீவிரவாதிகள் ஒருத்தன். உடனடியா அங்கிருந்த மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பீதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்த அவரை பார்த்து மரண பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே இது ஏர்போர்ட்டுக்கு தெரிவிக்கப்படுது. உடனடியா பெட்ரோலை ஃபில் பண்ண ஒரு வெஹிக்கிளும் அனுப்பி வைக்கப்படுது. ஆனா எப்படியாவது இந்திய தேசிய படை இங்க வர்ற வரைக்குமே இது எப்படியாவது லேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்ரோல் வண்டியை ரன்வேக்கு நடுவுல நிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்த தீவிரவாதிகளோ ஏதோ கமாண்டோ ஆபரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த தீவிரவாதிகளுடைய தலைவன் ஃபிளைட்டை சீக்கிரம் நம்ம இப்பவே லாகூர் போறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா கேப்டன் சரணோ இல்ல கண்டிப்பா பெட்ரோல் பத்தாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு பயணிய சரமாரியா அதே மாதிரி கத்தியால குத்துறாங்க. அப்ப கேப்டன் சரணோ ஓகே நான் ஃபிளைட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றாரு. ஆனா இதுல ஒரு சிக்கல், ஃபிளைட் ரன்வே உடைய பாதியில தான் நின்னுட்டு இருந்திருக்கு. அதே போல ரன்வே உடைய பாதியில தான் அந்த பெட்ரோல் வெஹிக்கிளும் நின்னுட்டு இருந்திருக்கு. சோ டேக் ஆஃப் ஆகுறது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சரணுக்கு தெரியுது. இருந்தாலுமே ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்றாரு. நூலளவுல ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிச்சு டேக் ஆஃப் ஆகுது அந்த ஃபிளைட். ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலுமே அந்த ஃபிளைட் மொத்தமா வெடிச்சு சிதறி இருக்கும். இப்ப தீவிரவாதிகள் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தி இருந்த ஒரே வழியும் காணாம போயிருச்சு. சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்தியன் கவர்மெண்ட் அதிர்ச்சியில் இருந்தாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சில நிமிடங்கள்ல இந்திய தேசிய பாதுகாப்பு படை அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா என்ன பண்றது, எல்லாமே கையை விட்டு போயிருச்சு. இவங்க லேட்டா வந்ததுக்கு 2 காரணங்களை இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மானசர்ல இருக்க இந்திய தேசிய பாதுகாப்பு படை டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வர்றப்ப டிராபிக் ஜாம் ஆகியிருக்கு. இரண்டாவதா டெல்லியில இருந்து அமிர்தசரஸுக்கு வர்றதுக்கு ஃபிளைட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப லாகூரை பார்த்து போயிட்டு இருக்கிற கடத்தப்பட்ட ஃபிளைட்ல 20 நிமிடங்கள் மட்டும்தான் பறக்கிறதுக்கான பெட்ரோல் இருந்துச்சு. அதே
போல லாகூர் ஏர்போர்ட் கிட்ட போனதுமே அங்க தரையிறங்கிறதுக்கான அனுமதி கேட்கிறாங்க. ஆனா அவங்களோ அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுக்கிறாங்க. மேலும் ஃபிளைட் பக்கத்துல வர்றதை பார்த்துட்டு ரன்வே லைட்ஸ், ஏர்போர்ட்டோடைய லைட்ஸ் அப்படின்னு எல்லா லைட்ஸையுமே ஆஃப் பண்றாங்க. இந்த கடத்தலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிச்சு பாகிஸ்தான். இதை பார்த்து ஷாக்கான கேப்டன் சரணுக்கு பக்கத்துல ஏதோ ரன்வே மாதிரி ஒன்று தெரியுது. அதுல இறங்கலாம் அப்படின்னு போறப்பதான் தெரியுது அது ஒரு ஹைவே அப்படின்னு. உடனடியா ஃபிளைட்டை மறுபடியுமே மேல பறக்க வைக்கிறாரு. இப்ப பெட்ரோல் வேற இல்ல. இதை பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட பாகிஸ்தான், கண்டிப்பா இந்த ஃபிளைட்டுக்கு இப்ப மட்டும் ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே நம்மள தான் குறை சொல்லும் அப்படின்னு. ஓகே, நீங்க இங்க தரை இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்வே உடைய லைட்ஸை ஆன் பண்றாங்க. அதற்காக ஒரு ரன்வே ஒதுக்குறாங்க. ஒரு வழியா விமானம் பத்திரமா தரையிறங்குது. அப்ப கமாண்டோ ஆபரேஷன் பண்ணி பேசஞ்சர்ஸை மீட்டுட்டாங்க. இல்ல அப்படின்னா இந்திய ராணுவம் அங்க வர்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட கேக்குது இந்தியன் கவர்மெண்ட். ஆனா பாகிஸ்தான் கவர்மெண்டோ இந்த ரெண்டுமே பண்ண முடியாது. ஒருவேளை சாப்பாடு வேணா போடுறோம், ஃபிளைட்டுக்கு பெட்ரோல் அடிச்சு தரோம், உடனடியா எவ்வளவு சீக்கிரம் ஃபிளைட் இங்கிருந்து கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேப்டன் சரணோ ஃபிளைட்ல இருந்த பெண்கள், குழந்தைகள், மேலும் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த ரூபின் கத்தியால் மற்றும் இன்னொரு நபர், அட்லீஸ்ட் இவங்களையாவது இங்க ஏர்போர்ட்ல இறங்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் அபிஷியல்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா அவங்களோ ரன்வே ஒதுக்குனது, பெட்ரோல் அடிச்சது, ஒருவேளை சாப்பாடு போட்டது, இதோட நாங்க விலகிறோம் அப்படின்னு முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டைம் இப்ப கரெக்டா 10:30 மணி ஆகுது. ஃபிளைட் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்க காபூல் ஏர்போர்ட்டை பார்த்து பறக்க ஆரம்பிக்குது. ஆனா அங்க பெரிய ஃபிளைட்டை தரையிறக்க முடியாது. மேலும் இரவு நேரங்கள்ல விமானங்களை தரையிறக்க எந்த ஒரு வசதியுமே இல்ல அப்படிங்கிறது 11:30 மணிக்கு தான் சொல்லப்படுது. உடனடியா அப்ப ஃபிளைட்டை துபாய்க்கு ஓட்ட சொல்லி மிரட்டுறாங்க தீவிரவாதிகள். இப்ப துபாய் கவர்மெண்டோ துபாயில் இருக்க அல்மின்ஹாத் ராணுவ விமான தளத்துல இந்த ஃபிளைட்டை தரையிறக்க அனுமதி கொடுக்கறாங்க. டைம் இப்ப கரெக்டா நடு இரவு 1:30 மணி. கடத்தப்பட்ட விமானம் துபாயில தரையிறங்குது. இருந்தாலுமே இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்குது துபாய். பாகிஸ்தான் மாதிரியே நாங்க பெட்ரோல் அடிச்சு தரோம், உடனடியா இங்கிருந்து கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறாங்க துபாய். அப்ப கேப்டன் சரண் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி பெண்கள், குழந்தைகள், அடிப்பட்ட ரூபின் கத்தியால் மற்றும் இன்னொருவரை இங்கே ரிலீஸ் பண்ண ஓகே சொல்லிடுறாங்க தீவிரவாதிகள். அதே போல அவங்க எல்லாருமே அங்கேயே விடுவிக்கப்படுறாங்க. டாக்டர்ஸ் வந்து கத்தியால குத்தப்பட்ட ரூபினை செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இவர் புதுசா கல்யாணம் ஆகி நேபாளத்துக்கு ஹனிமூன் போயிட்டு திரும்பி வரும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு மீண்டும் ஃபிளைட்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்து டாய்லெட் எல்லாமே கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் காலையில 6:30 மணிக்கு ஆப்கானிஸ்தானை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது அந்த விமானம். இந்த டைம் கந்தகார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையில 8:30 மணிக்கு ஃபிளைட் அங்க லேண்ட் ஆகுது. அப்போ இருந்து அடுத்த 7 நாட்களுக்கு இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு ஃபிளைட்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் யாருக்குமே அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. விமானம் தரையிறங்கிய அந்த பகுதி அப்ப தாலிபான்களுடைய தலைமையில் இருந்துச்சு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அப்பதான் தாலிபான்கள் அங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அப்ப தாலிபான்களுடைய ஆட்சியை இந்தியா உட்பட மற்ற எந்த ஒரு உலக நாடுகளுமே அங்கீகரிக்கப்படாம இருந்துச்சு. அப்ப தாலிபான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஃபிளைட்குள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா எங்களால சும்மா இருக்க முடியாது, அப்படி ஏதாவது நடந்துச்சு விமானத்தை சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்னு தரையிறங்கிய விமானத்தை சுத்தியுமே ராக்கெட் லான்ச்சர், பீரங்கி முதல் கொண்டு எல்லா போர் வாகனங்களையும் சுத்தி நிறுத்தினாங்க தாலிபான் ராணுவம். மற்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே தங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து விலகினப்ப ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் ஃபிளைட்டை அங்க நிறுத்திக்க அனுமதி கொடுத்துச்சு. மேலும் தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தவும் முன் வந்துச்சு. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு தாலிபான்கள் அப்போ நினைச்சிருந்திருக்கலாம். டிசம்பர் 25, 1999 விமானம் கடத்தப்பட்டு 2வது நாள் தீவிரவாதிகள் இந்த விமானத்தை மற்றும் விமானத்துக்குள் இருக்கிற பயணிகளை விடுவிக்கணும் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க கோரிக்கை ஜம்மு சிறையில் இருக்க மௌலானா மசூர் அசாத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒண்ணு மட்டுமா தான் இருந்துச்சு. டிசம்பர் 27, 1999 அப்போ அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான பொருட்கள், டாக்டர்ஸ், உளவுத்துறை, ரா அப்படின்னு ஒரு டீமே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கந்தகார் போறாங்க. இப்ப டிசம்பர் 28ஆம் தேதி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது முதல்ல மௌலானா மசூர் அசாத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொன்ன தீவிரவாதிகள் இப்ப முஸ்டாக் அகமது சர்கர் அப்படின்னு இந்தியாவுடைய பல்வேறு சிறைகள் இருக்க 35 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிபந்தனை வைக்கிறாங்க. அதே போல 200 மில்லியன்
அமெரிக்க டாலர்ஸ் பிணையத் தொகையா வேணும் அப்படின்னும், மேலும் ஹர்கத்துல் அசர் தீவிரவாத அமைப்புடைய ஜம்மு காஷ்மீர் தலைவர் சாஜத் ஆப்கானியுடைய உடலை தோண்டி எடுத்து அதை தங்க கிட்ட தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாமே கேட்டு இந்திய கவர்மெண்ட்டுக்கு தலையே சுத்தி போச்சு. கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்கிற தீவிரவாதிகளை எப்படி வெளியிடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல 35 பேரையெல்லாம் விடுவிக்க முடியாது, வேணும்னா 3 பேரை மட்டும் விடுவிக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இதற்கே அப்ப PM சந்திச்ச இந்தியாவுடைய முப்படை அதிகாரிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த 3 பேருமே பயங்கரமான தீவிரவாதிகள், அதே போல இவங்களை நம்ம இப்ப ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற தீவிரவாதிகளும் இதே மாதிரி கடத்தல் சம்பவங்கள் பண்ணி இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு நிறைய தீவிரவாத அச்சுறுத்தல்கள் இருக்கு. இப்ப இவங்களையும் விடுவிச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப PM வாஜ்பாய்க்கும் இதே மனநிலைமை தான் அப்படின்னாலுமே வேற வழி இல்லாம விடுவிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இதற்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. விமானம் கடத்தப்பட்ட நாள்ல இருந்து PM ஆபீஸ்க்கு முன்னாடி கடத்தப்பட்டோருடைய உறவினர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே போல காஷ்மீரை விட்டு தந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எங்க வீட்டுடைய ஆளுகளை மீட்டு தாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. VP சிங்குடைய ஆட்சியில முப்தி முகமது சைதின் மகள் ரூபையா சைதினை மீட்க தீவிரவாதிகளை விடுவிக்க முடிஞ்சது. இப்ப 120க்கும் மேல அங்க ஆட்கள் இருக்காங்க. அவங்களை விடுவிக்க தீவிரவாதிகள் கேட்கறத செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. டிசம்பர் 31, 1999 3 தீவிரவாதிகளையும் போயிங் 737 விமானத்துல ஏத்திட்டு கந்தகார் போச்சு விமானம். கூடவே அங்க இருக்கிற பயணிகளை திரும்பி கூட்டிட்டு வர்ற இன்னொரு விமானமும் போச்சு. கந்தகார் போனதுமே இந்த 3 தீவிரவாதிகளை கடத்தல்காரங்க கிட்ட கொடுத்துட்டு பயணிகளை மீட்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தீவிரவாதிகள் தாலிபன்களை ஒருத்தங்களை பணைய கைதியா வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா அவங்க மேல தாலிபன்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு வழியா டிசம்பர் 31, 1999 அன்னைக்கு நைட்டே இந்தியா வந்து சேர்ந்துடுறாங்க கடத்தப்பட்ட பயணிகள். இதுல இவங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்ததுல இந்தியாவுடைய பங்கை காட்டிலுமே ஃபிளைட்டுடைய கேப்டன் சரண் மற்றும் அவருடைய டீம் தான் முக்கிய பங்கா இருந்துச்சு. அதை பாராட்டி அமெரிக்கா கேப்டன் சரணுக்கு விருது வழங்கி கௌரவிச்சாங்க. உலகம் முழுவதுமே ஹீரோ பைலட்டா கேப்டன் சரண் கொண்டாடப்பட்டாரு. இருந்தாலுமே இந்த கடத்தலுக்கு பின்னாடி மற்றும் ஆப்கானிஸ்தான் உதவ முன் வந்தது. மேலும் முதல்ல ஒரு தீவிரவாதியை விடுவிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா 35 தீவிரவாதிகளை விடுவிக்க சொன்னது, இது எல்லாத்துக்குமே பின்னாடி பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே போல ஆப்கானிஸ்தான்ல அந்த பிளைட் அங்க இருக்கும் பொழுது தாலிபன்கள் அந்த பிளைட்டை சுத்தியுமே ராக்கெட் பீரங்கி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சது எல்லாமே பயணிகளை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது. இந்திய கவர்மெண்ட் கமாண்டோ ஆபரேஷன் ஏதாவது நடத்திடுவாங்களோ அப்படின்னு, அப்படி நடக்காம இருக்குதான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதே போல இந்தியாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த 3 தீவிரவாதிகளால 2001 டிசம்பர்ல இந்திய நாடாளுமன்றத்து மேலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுல 9 பேர் கொல்லவும் பட்டாங்க. 2016 இந்தியாவுடைய விமான படைத்தளமான பத்தன்கோட்லயும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதற்கு பதிலடியா தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துச்சு இந்திய ராணுவம். அதே போல இப்ப 2019 நடந்த புல்வாமா அட்டாக், இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டது எல்லாமே இந்த 3 தீவிரவாதிகளுடைய அமைப்பு தான். 2001 நாடாளுமன்ற தாக்குதல் அப்பவே ஒரு பிளைட் ஹைஜாக்க எப்படி கையாளணும் அப்படின்னு கூட தெரியல. பிளைட்டுடைய வீல்ஸை சூட் பண்ணி அதை செயலுக்க வச்சு அப்பவே எல்லாத்தையுமே காப்பாத்தி இருக்கலாம். அப்படி இல்லாம அவங்க கேட்டதால வெளியிட்ட தீவிரவாதிகளால மறுபடியுமே நம்ம தாக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு இந்திய மீடியா வாஜ்பாய் அரச பயங்கரமா கிழிச்செடுக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ நல்ல காரியங்களை நல்ல திட்டங்களை வாஜ்பாய் அரசு பண்ணியிருந்தாலுமே அடுத்த தேர்தலையே அவர் தோல்வி பெற இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்தியால இப்படி ஒரு ஹைஜாக் நடந்திருக்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இதை இந்தியா ஹேண்டில் பண்ணது கரெக்ட் தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.